ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அது எப்படிங்க இந்தியாவுக்கு மட்டும் இத்தனை சலுகைகளா? T20 வேர்ல்டு கப்ல அட்டவணையில கூட இப்படி இல்லாம பண்ணுவீங்கன்னு பிளேயர்ஸே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐசிசி சர்ச்சையில சிக்கி இருக்கு. T20 வேர்ல்ட் கப் இந்த தடவை பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நடக்குது. ஐசிசி இந்திய அணிக்கு ஏத்த மாதிரி போட்டி அட்டவணைகளையும் பயண திட்டத்தையும் அமைச்சிருக்கிறதா இப்போ சர்ச்சை எழுந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய போட்டி வந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மேல ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வந்துருங்க. அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா என்னங்க இது ஸ்கெட்யூலு, எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படின்னு ஒரு பிளேயரே மனவருத்தத்தோடு ஷேர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நடக்கிறது ரொம்ப அநீதிங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு கேமை முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும், அதுவும் ஃப்ளைட்டில் போகணும். அந்த ஃப்ளைட்டுக்காக 8 மணி நேரம் காத்திருக்கணும். அங்கே போயிட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் இருந்து அந்த மைதானத்துக்கு போக 1 மணி நேரம் 40 நிமிஷம் மேலே ஆகுது. போட்டி அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய சூழல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு டீம் பற்றி சொல்லணுங்க, அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க மட்டும் ஒரே ஸ்டேடியத்தில் அடுத்தடுத்து 3 மேட்ச் ஆடுறாங்க. 4வது மேட்சுக்கு தான் அடுத்த ஸ்டேடியம்கே டிராவல் பண்ணி போகிறாங்க. அது எப்படி குமாருன்னு சொல்லிட்டு அந்த இலங்கை வீரர் தீக்ஷனா அப்படின்றவர் தாங்க ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. ஸ்ரீலங்காவோட முதல் 4 மேட்ச் வேற வேற ஸ்டேடியத்துல நடக்குது. ஆனா நம்ம இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா முதல் 3 மேட்சை நியூயார்க்ல தான் ஆடுறோம். 4வது போட்டிக்காக மட்டும் நம்ம புளோரிடா போறோம். நம்ம இந்தியன் டீமுக்கு எப்படி இந்த சலுகைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கிலாந்து டீமுக்கும் இருக்குங்க. இதை தாங்க அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில காலமாகவே நடந்துட்டு தாங்க வருது. ஆசிய கோப்பை தொடரில் கூட இந்தியா மட்டும் எப்படி ஆடி எந்த இடத்த பிடிச்சாலும் பாகிஸ்தானுக்கு போகாமல் இருக்கிற வகையில் ஒரு ஸ்கெடியூலை ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தாங்க பெரிய மார்க்கெட்டு, இங்கே இருக்கிற வணிகம் தான் கிரிக்கெட்டுடைய மூலதனம். ஆனால் T20 வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு பெரிய போட்டியில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. எல்லாருக்குமே சமமாக தாங்க இருக்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த T20 உலக கோப்பையை இந்தியா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.